Hello everyone, this is Love to Learn. Welcome back to my YouTube channel. So we discuss about types or degree of elasticity of demand. Degree of elasticity பொறுத்த வரைக்கும் ரெண்டு டிகிரி ஆஃப் எலாஸ்டிசிட்டி பார்ப்போம். ஒன்று ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி ரிலேஷன்ஷிப், இன்னொன்று இன்கம் அண்ட் குவாலிட்டி ரிலேஷன்ஷிப்பை பற்றி பார்க்குறது. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. இதில் ஃபஸ்ட்டு எலாஸ்டிசிட்டினா பார்த்திங்கன்னா perfectly elasticity demand, example imaginary under perfect competition market. ரெண்டாவது perfectly inelastic demand, example வந்து essential life of the goods. மூணாவது unitary elasticity demand, example வந்து என்ன பார்த்திங்கன்னா normal goods. ஃபோர்த் ஒன்று வந்து relatively elasticity demand, example வந்து luxury goods. ஃபிஃப்த் ஒன்று வந்துட்டு relatively inelastic demand, example வந்து necessity of the life goods. அண்டர் பர்ஃபெக்ட் காம்படிஷன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ். ரெண்டாவது எசென்ஷியல் ஆஃப் லைஃப்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்த் வந்து டெஃபிஷியன்சி ஏதாவது இருக்குதுன்னா அப்போ நம்ம ஃபர்தராக நம்ம ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பர்டிகுலர் கமாடிட்டி மட்டும் சஜஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த கமாடிட்டிஸ் எல்லாமே எசென்ஷியல் ஆஃப் லைஃப் கீழே வரும். நார்மல் குட்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைமில் மட்டும் நமக்கு தேவைப்படும், ஆனால் அது ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதுதான் வந்துட்டு நார்மல் குட்ஸு. எக்ஸாம்பிள் கேக், இல்லை செலிப்ரிட்டிஸ், ட்ரெடிஷ்னல் வெரைட்டி ஆஃப் த திங்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு நாலாவது என்னென்னு பார்த்திங்கன்னா லக்ஸரி குட்ஸ். லக்ஸரி குட்ஸ்னால் ஷோவியர் ராயலிட்டி லைக் டைமண்ட், அதுக்கப்புறம் ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி வந்துட்டு ப்ரீஷியஸ் மெட்டல்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரீஷியஸ் திங்ஸாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து லக்ஸரிஸ் கீழே வரும். நெசசிட்டி ஆஃப் லைஃப்ங்கிறது வந்து நம்ம டே டு லைஃபுக்குள்ள அது இல்லாமல் இருக்காது. லைக் க்ளோத்ஸ், ஃபுட், இது எல்லாமே வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நெசசிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். ஸோ படம் பார்த்து கதை சொல்லு. இந்த கிராஃபை பார்த்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு எலாஸ்டிசிட்டி டிமாண்ட் என்ன சொல்லியிருந்தேன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் டிமாண்ட். அதோட டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிவ். என்ன எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன்? அக்ரிகல்ச்சரல் ப்ராடியூஸ். அக்ரிகல்ச்சர் ப்ராடியூஸ் பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் சேஞ்ச் ஆகிருக்கும். பட் நம்மளோட குவான்டிட்டி வாங்குகிற பர்ச்சேஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ஃபினிட்டிவாக போய்கிட்டே இருக்கும். அதாவது கண்டினியூஸாக வந்துட்டு போயிட்டே இருக்குது பார்த்திங்களா, அதுதான் வந்துட்டு பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக். ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கர்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன். ஸோ ரெண்டாவது எலாஸ்டிசிட்டி என்னென்னு பார்க்க போகிறோம், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிசிட்டி டிமாண்ட். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன்னா எசென்ஷியல் ஆஃப் லைஃப். எசென்ஷியல் ஆஃப் லைஃப்க்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா ஹார்லிக்ஸ், பூஸ்ட், இல்லை ஹெல்த் ட்ரிங்க் ஏதாவது எடுத்துக்கிறோன்னா இது எல்லாமே வந்து எசென்ஷியல் ஆஃப் லைஃப். ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும், பட் அந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா எந்த சேஞ்சுமே இருக்காது. யார் ஹேபிடேட் வச்சுருக்காங்களோ இல்லை யாருக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் அதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட டிகிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. மூணாவது என்னது யூனிட்டரி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதாவது யூனிட்டரினால என்னென்னா சேம் சேஞ்ச் இன் ப்ரைஸ் இட்ஸ் ஈக்குவல் ப்ரப்போர்ஷனேட் சேஞ்ச் இன் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் குட் பார்த்திங்கன்னா நார்மல் குட்ஸ். நார்மல் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் கிராஃப் வந்துட்டு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலான்னு சொல்லலாம், இல்லை கான்வெக்ஸ் டு ஆர்ஜின்னு சொல்லலாம், இல்லைனா வந்துட்டு ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லலாம். ஆனால் நான் கொடுத்துருக்க கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஸோ யூனிட்டரி எலாஸ்டிக் டிமாண்டோட கர்வ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா ஆர் ஸ்ட்ரைட் லைன். ஃபோர்த் வந்து ரிலேட்டிவ்லி எலாஸ்டிசிட்டி டிமாண்டு. அதாவது ப்ரைஸ் வந்து ஸ்மாலர் சேஞ்ச் தான் இருக்கும், பட் அதோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா லார்ஜராக சேஞ்ச் ஆகிருக்கும். அதுதான் வந்து ஃபோர்த் ஒன்று. ஸோ அந்த கிராஃப் என்னென்னு சொல்லுவாங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஃப்ளாட்டர்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா லக்ஸரி குட்ஸ். அதாவது ஒரு எக்ஸாம்பிள் வந்து டைமண்ட். லக்ஸரி குட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து டைமண்ட். டைமண்டை வியர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் பீப்புள். ரிச்சஸ்ட் பீப்புள் எதுக்காக டைமண்ட் வியர் பண்ணுறாங்க? தே ஷோ த ரொயாலிட்டி. அந்த ரொயாலிட்டி காமிக்கிறதுக்காக தான் வந்துட்டு டைமண்ட் வந்து வியர் பண்ணுறாங்க, இல்லை வந்துட்டு லக்ஸரி குட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சப்போஸ் இப்போ ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாகுதுன்னா அதை கண்டிப்பாக வந்து ரிச்சஸ்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக பை பண்ணுவாங்க. ஸோ குறைஞ்சதுன்னா வந்துட்டு என்ன அது வாங்குறது வந்து குறையவும் செய்யும். அதுதான் வந்து ரிலேட்டிவ்லி எலாஸ்டிசிட்டி டிமாண்டு. ஃபிஃப்த் ஒன் இஸ் ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிக் டிமாண்ட். அதாவது ப்ரைஸோட சேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், பட் குவான்டிட்டியோட சேஞ்ச் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். தட் இஸ் நெசசிட்டி ஆஃப் லைஃப். அது என்ன கர்வ்னு சொல்லுவாங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் ஸ்டீப்பர்னு சொல்லுவாங்க. அதோட எலாஸ்டிசிட்டி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1. இதுக்கு எக்ஸாம்பிள் நெசசிட்டி ஆஃப் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் க்ளோத்ஸ், ஃபுட், நம்ம பேசிக் நீட்ஸ் எவ்ரிடேஸ் நமக்கு என்ன தேவையோ அது எல்லாமே நெசசிட்டி ஆஃப் த லைஃப் கீழே தான் வரும். முன்னாடி கிராஃபை பார்த்துக்கு அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பக்கம் இருக்குது. ஸோ நான் எலாஸ்டிக் ஆஃப் ப்ரொடக்ஷன் மட்டும் சொல்லிடுறேன். பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் எலாஸ்டிக் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்ஃபினிட்டிவ். இன்எலாஸ்டிசிட்டி டிமாண்டை பொறுத்த வரைக்கும் 0. யூனிட்டரி எலாஸ்டிசிட்டினா ஈக்குவல் டு 1. ரிலேட்டிவ்லி எலாஸ்டிக் டிமாண்ட்னா கிரேட்டர் தென் 1. ரிலேட்டிவ்லி இன்எலாஸ்டிசிட்டி டிமாண்ட்னா லெஸ் தென் 1. டைப்ஸ்
ஆஃப் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் 5 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கிரேட்டர் தென் யூனிட்டி, எக்ஸாம்பிள் லக்ஸரி குட்ஸ். ரெண்டாவது யூனிட்டரி இன்கம் எலாஸ்டிசிட்டி, அதோட எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா நார்மல் குட்ஸ். மூணாவது ஒன்று இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் லெஸ் தென் யூனிட்டரி, எக்ஸாம்பிள் வந்து நெசசரி குட்ஸ். ஃபோர்த் ஒன்று ஜீரோ இன்கம் எலாஸ்டிசிட்டி, எக்ஸாம்பிள் வந்து எசென்ஷியல் லைஃப் இன் குட். ஃபிஃப்த் ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா நெகட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டி, எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபீரியர் குட்ஸ். சேம் எக்ஸாம்பிள்ஸ் தான். லக்ஸரி குட்ஸ்னால் டைமண்ட், ப்ரீஷியஸ் மெட்டல். நார்மல் குட்னால் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெடிஷ்னல்ஸ்க்கு யூஸ் பண்ணுற திங்ஸ். அதுக்கப்புறம் நெசசரி குட்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா டே டு லைஃப்பில் நம்ம ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, க்ளோத்ஸ், ஃபுட். எசென்ஷியல் லைஃபுங்கிறது வந்துட்டு பர்டிகுலர் டைமில் யூ ஆர் வீக்கிங் மீட் சம்ஸ் யூ டெவலப் யுவர் ஹெல்த் மீன்ஸ் தட் டைம் யூ யூஸ் இட், தட் தான் வந்துட்டு எசென்ஷியல் லைஃப். இன்ஃபீரியர் குட்னு பார்த்திங்கன்னா நார்மல் குட்ஸ்க்கு வந்துட்டு இன்னொரு பேர் வந்து இன்ஃபீரியர் குட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ நார்மல்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது தான் வந்து இன்ஃபீரியர் குட்ஸ். லைக் இப்போது நம்ம யூஸ் பண்ணுற மில்க் பவுடராக இருக்கட்டும், இல்லை ஜாமாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த இன்ஃபீரியர் குட். அதை வந்து நெகட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருவோம். ஹையர் எலாஸ்டிசிட்டி அதர்வைஸ் known as இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கிரேட்டர் தென் யூனிட்டி. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருந்தேன், லக்ஸரி குட்ஸ். ஸோ வென் இன்கம் ரைஸ் த குவான்டிட்டி ஆஃப் த பர்ச்சேசிங் டைமண்ட் இஸ் கிரேட்டர்லி ரைஸ், திஸ் இஸ் கால்ட் இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கிரேட்டர் தென் யூனிட்டரி. ஸோ இதோட எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 1. ஷேப் ஆஃப் த கர்வ் பொறுத்த வரைக்கும் டவுன்வர்ட் ஸ்லோப் ஃப்ளாட்டர். ஸோ ரெண்டாவது யூனிட்டரி இன்கம் எலாஸ்டிசிட்டி இது ஈக்குவல் டு 1. ஸோ வென் த கன்சியூமர் இன்கம் ரைஸ் த பர்ச்சேசிங் குவான்டிட்டி வில் பி ரைஸ் இஸ் கால்ட் யூனிட்டரி இன்கம் எலாஸ்டிசிட்டி. டைப் ஆஃப் த குட்ஸ் வந்து நார்மல் குட்ஸு. அதோட ஸ்லோப் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா அப்வர்ட் ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லலாம். ஸோ அப்வர்ட் ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைனுங்கிறது வந்துட்டு யூனிட்டரி எலாஸ்டிசிட்டி, டவுன்வர்ட் ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைனுங்கிறது வந்து நெகட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டி. ஸோ மூணாவது ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா, மூணாவது ஒன்று வந்து லோ எலாஸ்டிசிட்டி. லோ எலாஸ்டிசிட்டி அதர்வைஸ் known as இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் லெஸ் தென் த யூனிட். அதாவது கன்சூமரோட இன்கம் கொஞ்சம் ரைஸ் ஆச்சுன்னா அவங்களோட பர்ச்சேஸ் பண்ணுற அந்த குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அதுதான் வந்துட்டு இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் லெஸ் தென் யூனிட்டி. எக்ஸாம்பிள் ஆஃப் குட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெசசரி குட்ஸ். அதோட ஸ்லோப் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப் ஸ்டீப்பர்னு சொல்லலாம். ஸோ ஃபோர்த் ஒன்று பார்த்திங்கன்னா ஜீரோ இன்கம் எலாஸ்டிசிட்டி. இதோட ஸ்லோப் பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைன், அதாவது ஒரு மரம் போல் அசைவே அசைது, அதுதான் வந்து ஜீரோ இன்கம் எலாஸ்டிசிட்டி. இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற குவான்டிட்டி டஸ் நாட் சேஞ்ச். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா மணி இன்கம் மூலிமா நம்ம ஜென்ரேட் பண்ணுற குவான்டிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு என்ன வரும்னா டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஜீரோ இன்கம் எலாஸ்டிக்கில் தான் வரும். ஃபிஃப்த் ஒன்று வந்து நெகட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டி. நெகட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டிங்கிறது வந்துட்டு டிகிரி வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் வேல்யூவில் இருக்கும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இன்ஃபீரியர் குட். அதோட ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா டவுன்வர்ட் ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைன். நெகட்டிவ் இன்கம் எலாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் டவுன்வர்ட் ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைன். யூனிட்டரி இன்கம் எலாஸ்டிக் பொறுத்த வரைக்கும் அப்வர்ட் ஸ்லோப் ஸ்ட்ரைட் லைன்னு சொல்லலாம். ஸோ இன்ஃபீரியர் குட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம வாங்குகிற குவான்டிட்டி வந்து குறையும். ஸோ அதை தான் வந்துட்டு நெகட்டிவ் எலாஸ்டிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ மொத்தம் 5 எலாஸ்டிசிட்டி பார்த்தோம். அதுக்கான டேபிள் டிஸ்கிரிப்ஷன் தான் இது. ஸோ இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கிரேட்டர் தென் யூனிட்டினா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா கிரேட்டர் தென் 1 இருக்கும். யூனிட்டரி இன்கம் எலாஸ்டிசிட்டினா ஈக்குவல் டு 1 இருக்கும். இன்கம் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் லெஸ் தென் யூனிட்டரினா லெஸ் தென் 1 இருக்கும். ஜீரோ இன்கம் எலாஸ்டிசிட்டினா ஈக்குவல் டு 0. நெகட்டிவ் இன்கம் எலாஸ்டிசிட்டினா லெஸ் தென் 0. ஸோ ஸ்லோப் சைடில் இருக்குது. அதோட எக்ஸாம்பிள் டைப்ஸ் ஆஃப் குட்ஸும் சைடில் இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். And keep on the love to learn. Art is long and life is short. So keep going and keep enjoying the love to learn videos.